தமிழக அமைச்சரவை சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் முதல்வர், துணை முதல்வர் அனைவருக்கும் எனது ஒரு சிறிய வேண்டுகோள். அது என்ன வேண்டுகோள் என்றால், நான் வேலூர் தொகுதிக்குட்பட்டவன். வேலூரிலே பிறந்து வளர்ந்து என்றே சொல்லலாம். 60 ஆண்டுகள காலமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே வேலூரை பொறுத்தவரையில் என் அறிவுக்கு எட்டிய வரை VM தேவராஜ் MLA, மாப்பா சாரதி MP இவர்களை நான் நேரில் கண்டவன். அந்த VM தேவராஜ் ஐயா அவர்கள் துப்புரவு பணியாளர்கள் யாரேனும் குறைகள், வீடில் பிரச்சனை, சண்டை என்றால் அவர் வீட்டிலே வெளியிலே கட்டிலே அமர்ந்து கொண்டு பனியன் அணிந்து கொண்டு கட்டிலே வெளியிலே வறண்டாவில் இருப்பார். இவர்கள் இங்கிருந்து சென்றவுடன் அவர்களிடம் பஞ்சாயத்து வைப்பார்கள். பயர்லைன், கஸ்பா, ராமநாயக்கம்பாளையம் இப்படிப்பட்ட அனைத்து துப்புரவு பணியாளர், காகிதப்பேட்டை, சைதாப்பேட்டை கூட இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அவரிடம் செல்வார்கள். அவர் அங்கு உட்கார்ந்து கொண்டே சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆய்வாளரை போன் செய்து வரவேற்பார். அங்கேயே அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். நீதிமன்றத்திற்கெல்லாம் செல்லாது. இது கட்ட பஞ்சாயத்து அல்ல, தர்மம் நியாயப்படி அங்கு தீர்ப்பு வழங்கப்படும். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழக MLA வாழ்ந்த பூமி தான் இந்த வேலூர் மாவட்டம். எதற்காக இதை சொல்கின்றேன் என்றால், இப்பொழுதெல்லாம் நான் பார்க்கும்போது அணைக்கட்டு தொகுதி MLA மதிப்புக்குரிய நண்பர் என்றால் அவர் நேரில் நான் பார்த்தது இல்லை. அவருடைய செய்கைகள் மக்களுக்கு தொண்டாற்றுவது, இரவு பகல் பாராமல் பணியாற்றுவது என்று இவர்களெல்லாம் பார்க்கும்போது நந்தகுமார் MLA அவர்களை நான் மனமார்க பாராட்டுகின்றேன். சட்டமன்ற உறுப்பினர் என்றால் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு தெரிந்தவரை அவர் ஒருவர் தான் என்பதை நான் இங்கே நினைவூட்டுகின்றேன். பல பொது நிகழ்ச்சிகள் என்றால் பேனரில் மட்டும் வருவதில்லை. எந்த ஒரு சின்ன சாலை அமைப்பு, சாலை வசதி இல்லை, பிரசவம், அடிப்பட்டவர், கண் இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு அவருடைய சொந்த பணத்தில் உதவிகளை செய்து வருவார். தனிப்பட்ட முறையில் நான் அவரை நேரில் சந்தித்ததில்லை. ஒரு வேண்டுகோளை அவரிடம் வைத்தேன். எனது உறவு மாமானுடைய மகளினுடைய வயிற்று பையன் ஒரு கண்ணால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இங்கு வேலூரில் சிகிச்சை அளிக்க முடியவில்லை, சென்னையில் அனுப்பியிருக்கிறார். உடனே நான் இவரை தொடர்பு கொண்டு, ஐயா இந்த மாதிரி தொகுதிக்குட்பட்டு, ஐயா தொகுதியை விட்டு விடுங்கள், குழந்தைக்கு என்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் மிகவும் பெருமைப்பட்டேன். பிறகு நீங்கள் அதை ஒரு மனுவாக எழுதி எனக்கு அனுப்புங்கள், நேரில் வரவில்லை என்றாலும் செல்போன் மூலியமாக அனுப்பினேன். அவர் மா சுப்பிரமணியம், அதாவது மருத்துவத்துறை அமைச்சருக்கு அனுப்பி எக்மோரிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் டீனுடன் பேசி அந்த குழந்தைக்கு அந்த கண்ணை அகற்றி வேறு கண்ணை பொருத்தினார்கள். பிறகு அவர் என்னிடம் நான் தொடர்பு கொண்டபொழுது, வேறு ஏனும் குழந்தைக்கு பண உதவி ஏதாவது தேவையா என்றார். கண்ணில் நீர் வந்தது. உண்மையிலேயே அப்படி என்றால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதி MLAவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதற்கு எங்கள் நந்தகுமார் ஒரு எடுத்துக்காட்டு என்பதை இதை என் தனிப்பட்ட கருத்தாக, கட்சிக்காக அல்ல, கட்சி வளர வேண்டும் என்றதுக்காக அல்ல, திராவிட முன்னேற்றத்துக்காக என்ற மனிதாபிமானம் அங்கே குடிகொண்டு இருப்பது மனிதாபிமானம் என்பதை நினைவூட்டவே நான் இதை பதிவிடுகின்றேன். வரும் காலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து, ஏன் வேலூரில் இப்போது இருக்கக்கூடிய MLAவும் சரி, மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதி MLAக்களும் சரி, நிச்சயம் எங்கள் நந்தகுமார் ஐயாவை போல் பணியாற்றுங்கள். நிச்சயம் நீங்கள் இருக்கக்கூடிய கட்சி என்றும் நிலைத்து நிற்கும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. நன்றி, வணக்கம்.